கடவுளுக்கு படையல் போடும்போது காக்காய்க்கு சோறு வைக்க மாட்டான். காக்காய்க்கு சோறு வைக்கிறான்னா அவனுக்கு பாவம் தெரியலன்னு அர்த்தம். இந்த அமாவாசைகள் இருந்த அந்த மாதிரி நாள்கள்ல சாமி கும்பிட்டான்னா காக்காவுக்கு சோறு. ஆமா, உண்மைதான். ஏன்னா காக்கான்றவன் செத்து போனுவேன்னு நினைச்சுக்கிறாங்க. செத்து போனவன் காக்காவா வந்துக்குது, அதுக்கு சோறு வை அப்படின்றான். இப்படி சொன்னாதான் அதுக்கு வைப்ப, இல்லைன்னா நீ வைக்க மாட்டேன். இதனுடைய அடிப்படை என்னன்னு ஆராயறது இல்ல மனுஷன். நீ சாப்பிடுறதுக்கு முன்ன ஏதாவது ஒரு ஜீவனுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு நீ சாப்பிடுற அப்படின்றதுக்காக இதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னான். ஏன்னா காக்கா மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் வந்துடும். புலி வந்துருமா? புலி வந்தா நம்ம இருப்போமா? அதனால அதுக்கெல்லாம் வைக்க முடியாது. காக்காவால நமக்கு எந்த உபதிரமும் கிடையாது. அதனால நீ சாப்பிடறதுக்கு முன்ன அதுக்கு வச்சிடு. அப்போ அது ஒரு ஜீவன் அது. ஆனா அது உங்க தாத்தான்னு சொன்னாதான் வைப்ப, உங்க ஆயான்னு சொன்னாதான் வைப்ப, காக்கான்னு சொன்னா வைக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக முன்னோர்களுக்கு படைச்சா அன்னதானம் பண்ணு.